Hi enemies. நாமலாம் எந்த இடத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளோட தலையெழுத்தே தீர்மானிக்கப்படுது. இந்தியாவில் பிறந்திருக்கோம், டெமோக்ரஸி கண்ட்ரி, ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆனா நார்த் கொரியால ஒழுங்கா ஒண்ணுக்கு கூட அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ஒரு கண்ட்ரியில. நார்த் கொரியா ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்ரெட்டான கண்ட்ரி. தெரியாது எவ்வளவு நாளா அந்த நாட்டில் நடக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ ரூம் 39ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதா? ரூம் 39ஆ? ரூம் 39 எனக்கு தெரியாது. தெரியும், ஆனால் நார்த் கொரியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனால் ஒர்க்கர் பார்ட்டிகால் பில்டிங்கில் உள்ள 39வது ரூம் தான் ரூம் 39. நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன் ஃபேமிலியோட ரூம் 39 பக்கத்தில் செட்டில் ஆகிருப்பாராம். கிம்மோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் யாரா இருந்தாலுமே ரூம் 39குள்ள போகவே முடியும். இந்த மொத்த இதுக்கு இன்சார்ஜ் கிம்மோட சிஸ்டரான கிம் யோ ஜங் அப்படிங்கிறவங்க தான். அப்படி அந்த ரூம்ல என்னதான் பண்றீங்க அப்படின்னு மூளையே மூக்குல விழுற அளவுக்கு யோசிச்சிருப்போம். வேற வேற கண்ட்ரிங்களோட காசு பிரிண்ட் பண்றதுல இருந்து கொக்கைன், ட்ரக்ஸ்னு இல்லீகலான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ரூம்ல தான் ரெடி பண்றாங்க. நாமலாம் படிச்சு முடிச்சுட்டு எப்படி ஃபாரின் போவோமோ அந்த மாதிரி நார்த் கொரியாவில் உள்ள பல மக்கள் நிறைய கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சொந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லீகலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நார்த் கொரியாவில் உள்ள ஒருத்தன் அமெரிக்காவில் இருந்துட்டு இருக்கான். அங்கே உள்ள கரண்ட் சீரியல் நம்பர்லாம் எடுத்து நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு தந்துட்டு இருக்கான். அந்த கவர்மெண்ட்டும் இந்த சீரியல் நம்பர் தான் கரண்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீரியல் நம்பர் எதுக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, யாராவது நோட் அடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா கரண்டாக என்ன சீரியல் நம்பர் போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. கரண்டாக உள்ள நோட்டை வச்சு செக் பண்ணி பார்த்தா என்ன சீரியல் நம்பர் தப்பா இருக்க அப்படின்னு ஈஸியா மாட்டிப்பாங்க. ஆனா ரூம் 39ல அடிக்கிற நோட்டையும் ஒரிஜினல் நோட்டையும் பக்கத்துல வச்சு செக் பண்ணி பார்த்தா கூட எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாத அளவுக்கு கரெக்டா இருக்கும். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? நார்த் கொரியா அணுவாயுதம் டெஸ்ட் பண்ணதுனால பொருளாதார தடை போட்டாங்க. ஸோ நிறைய கண்ட்ரிங்களோட பொருட்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பிளாக் மார்க்கெட்ல வாங்கிப்பாங்க. இல்ல ஒன்ன தமிழ லாரில லோடு ஏத்தியாச்சல மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், பார்த்துக்கங்க. டேட் ஐ வாண்ட் அ பாக்கெட் மணி. சும்மா வேலை நேரத்தில் வந்துட்டு ஒழுங்கா போறியா நான் ஓமணியா வெட்டவா? என்னது? நாமலாம் பார்க்குற மேட் இன் சைனா சீப் ப்ராடக்டான டிஷர்ட், வாட்டர் பாட்டில் எல்லாமே நார்த் கொரியால இருந்து அனுப்புறது தான். ஏன்னா அங்கே தான் லேபர் சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மி. இதை சைனா மாதிரி கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நார்த் கொரியன் கவர்மெண்ட்டே அங்கே உள்ள சீக்ரெட்டான சயின்டிஸ்டெல்லாம் வச்சு ட்ரக்ஸ் மாதிரி போதைப் பொருட்களை கிரியேட் பண்ணி இல்லீகலாக பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்களாம். இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்து தான் அவங்களோட எக்கனாமியை ரொம்பவே ஸ்டேபிளாக வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் முழுக்க ரூம் 39 யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரூம் 39ல முழுக்க இல்லீகலான விஷயங்களை பண்றாங்க இந்த நார்த் கொரியன்ஸ். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ, ரூம் 39 வந்துட்டோம் ப்ரோ. எல்லாம் 39வது ரூம் குறைச்சோன்னா ரூம் 39க்கு வந்திருக்கேன்னு சொல்ற. தப்பா ஏதாவது இடத்துக்கு போயிட்டியால? அப்போ நான் மாத்தியா வந்திருக்கேன். இல்லை எவ்வளவு என் வீட்டுக்குள்ள வந்துருக்குது. சாரிங்க. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.